போலி டோக்கனை யாரும் எங்கே சென்று மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அருமை சொந்தங்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள், மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தில் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு தெரியும், ஒரு கையை தட்டினா சத்தம் இல்லை, 2 கையை தட்டினா தான் சத்தம்னு தெரியும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால்தான் உள்ளூருடைய வளர்ச்சி நிச்சயம் என்பதை முழுமையாக நீங்கள் எல்லாம் புரிந்திருக்கின்றீர்கள். ஐயா, நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்றேன் கேளுங்கன்னா, என் பின்னாடியே உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்ல வந்துட்டு போயிட்டாரான்னு தெரியல. எதுவுமே செய்யல மோடி ஐயா, எதுவுமே செய்யலன்னு ஒப்பாரி வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஜீவன் இருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒப்பாரி வைப்பதற்காக மட்டும் வருவார். எதுவுமே செய்யலேன். அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவரே நல்லா காதை திறந்து வச்சு கேளுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் உட்பட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு புதிய மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டில் 11 இடத்துல கொடுத்தோம்.